வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு ஜனவரி 23லேருந்து பிப்ரவரி 22 கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் முதலே சொல்லியிருந்தோம் 18லேருந்து 36, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும். இன்றைய காணொலியில் எப்படி அப்ளை ஆன்லைன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அப்ளை ஆன்லைன் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். தவறு இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி வேலை கிடைச்ச மாதிரி. ஏன்னா நான் ஒருத்தருக்கு வந்துட்டு இன்றைக்கி அப்ளிகேஷன் பண்ணும் போதே எனக்கு ஒரு ஆஃப் டே ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு ட்ரிக்ஸு கொஞ்சம் பக்காவாக பார்த்து பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ மற்ற எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த 3 தான். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபியில் இருக்கணும். சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிலேருந்து 100 கேபி இருக்கணும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 கேபிக்கு இருக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் வந்து 50, அதாவது சிக்னேச்சர் வந்து 30 கேபிலேருந்து 50 கேபி சைஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிலேருந்து 100 கேபி. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இது 3 வந்து மஸ்ட்டு. அப்புறம் 4வது வந்து ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? ஆதார் கார்டு மஸ்ட்டு. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான தெரிஞ்சுக்கிற விஷயம், ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு ஓடிபி போகும். ஸோ 3 வகையான ஓடிபி இருக்குது. நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே உங்கள் ஆதார் அட்டையில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, ஆதார் கொடுக்கும்போது உங்களுடைய டேட்டா எடுத்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகுது. சரிங்களா? அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து உங்கள் அப்பாவோடையோ உங்கள் அம்மாவோடையோ கொடுத்துருக்கலாம். சரிங்களா? அந்த மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு தான் அப்ளையே பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை தாண்டாமல் நம்ம எதுவே நடத்த முடியாது. சரிங்களா? அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. அதனால் வந்து ஓடிபி வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர், அப்புறம் வந்து இமெயில் ஐடி, கொடுக்குற இமெயில் ஐடி ஓடிபி போகும். 3வது வந்து ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். சரிங்களா? சரி, இது வந்து பிரைமரி. இப்போ இந்த ஓடிபி போட்டோன்னே என்ன பண்ணுது இந்த அப்ளிகேஷன்னா, ஆதார் உள்ள நேம், ஆதாரில் உள்ள டேட்டா பர்த், ஆதார் அட்டையில் உள்ள ஃபோட்டோ, இது எல்லாமே சிஸ்டத்துக்கு வந்துடுது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுதான். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கேட்கும். சரிங்களா? நான் வந்து சிஸ்டத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது நீங்கள் ஆதார் உள்ள மொபைல் நம்பர் தான் கையிலேயே வச்சுருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட், 10th வந்து மார்க் ஷீட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், இது எல்லாமே கேட்குதுங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர், இயர் ஆஃப் பாசிங்கு, இது எல்லாமே வந்து கேட்குறாங்க. இது வந்து குரூப் 2 லெவலுக்கு இது போதுமானதான். ஸோ ஐடிஐ படிச்சிட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை ஆன்லைன் பண்ணுறது அப்படிங்கிறது சிஸ்டத்திலேயே பார்த்துடலாம். ஸோ வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ரெட் கலரில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கேட்கும். அப்புறம் வந்து ஆல்ரெடி ஹேவ் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இது வந்து தான் க்ரியேட் ஆன் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரியேட் ஆன் அக்கௌண்ட்டை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்ட்ரி, ஸோ இந்தியாவில் எல்லோரும் கொடுத்துருவீங்க.
நேம் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன எப்படி இருக்கோ அதை அப்படியே அடிப்பெறலாமல் டைப் பண்ணுங்கள். ஃபுல் நேம் வந்து 2 தடவை ட்ரை பண்ண பிறகு ஃபுல் நேம் மஸ் ரெக்கார்ட் இன் மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதுக்காக ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிக்காங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி, அப்புறம் ஃபாதர் நேம் மதர் நேம், ஸோ இது பக்காவாக கொடுத்துருவீங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து உங்கள் கையில் உங்கள் ஃபோனில் இருக்கிற இமெயில் கொடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். சரிங்களா? இமெயில் வந்து நீங்கள் இமெயில் கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட்னு ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும், இங்கே அதை ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பர், ஸோ கையில் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, அதை கொடுத்துட்டு இந்த ஜென்ரேட்னு ஓடிபி கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஓடிபி வரும், அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பர், ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஆதார் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஆதார் நம்பர் இங்கே அடுத்து போட்ட உடனே ஆதார் நம்பர் போட்டுட்டு இங்கே ஹியர்வேன்னு இருக்குல்ல, அதை செக் பண்ணிடணும். ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணிவிட்டு தான் ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுக்கணும். செக் பண்ணாங்க போனீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் போட்டு இந்த ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட்டுன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுக்கணுங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஜென்ரேட் ஓடிபினா வராது. இந்த செக் பாக்ஸை, அதாவது ஆதார் நம்பர் கொடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் அந்த ஜென்ரேட் ஓடிபி ஆதார் ஓடிபி வரும். அந்த ஆதார் ஓடிபி வந்து எந்த நம்பருக்கு போகணும்னா, நீங்கள் ஆதாரில் ஒரு நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பர் வந்து கையில் இருந்தால் தான் அந்த ஓடிபி வரும். ஸோ ஒரு சில பேர் அவங்க அம்மா அப்பா நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை உங்கள் நம்பரே கொடுத்துருக்கலாம். இல்லாதவங்க அந்த நம்பர் தொலைஞ்சு போச்சு விட்டுட்டுங்கிறவங்க ஆதாரில் போய் உங்கள் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும். சரி, ஏற்கனவே வந்து அவங்க அந்த நம்பர் கையில் இருக்குது, அப்பா வச்சுருக்காங்க, அம்மா வச்சுருக்காங்க, அண்ணன் வச்சுருக்காங்க, இல்லை வீட்டுக்கார நம்பர் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஓடிபி வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானதான். ஸோ இதை ஃபில் பண்ண உடனேவும் ஆதார் ஃபோட்டோ, ஆதாரில் என்ன நேம் இருக்குது, ஆதாரில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குங்கிறது அதுவே ஃபில் பண்ணிடும். சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு இங்கே செட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ரைமரி ரொம்ப ஈஸியானதான். ஆனால் ஆதார் கார்டில் என்ன நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு ஒரு ஓடிபி போகும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரைமரியாக க்ரியேட் ஆன அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மெயில் போயிடும். அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ அப்புறம் இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம இமெயில் ஐடி கொடுத்துட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இங்கே ஐஎம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். சரிங்களா? லாகின் பண்ணி முடித்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் வந்து கீழே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அடுத்த பேஜில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து 2 இது இருக்கும். ஸோ நமக்கானது வந்து பார்த்திங்கன்னா 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் தான். ஸோ இங்கே செலக்ட் ஆர்ஆர்பின்னு அந்த லிங்க் கிளிக் பண்ணி சென்னைன்னு கொடுக்கணும், அதான் சதர்ன் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீஜன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரீஜியனோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம சென்னை சதர்ன் ரீஜன் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சென்னை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சென்னை சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அது வேரியஸ் போஸ்ட் லெவல் இன் 7th சிபிசி சேவர்ஸ்ன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து வயசு என்ன, அம்மா அப்பா பேர், இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, அது எல்லாமே வந்து இங்கே ஃபில் ஆகிடும். இங்கே வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடு, ரிலிஜியன் வந்து என்னது, மதர் டங் என்னது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் நான் தமிழ் போட்டிருக்கேன், தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பெர்மனன்ட் விசிபிள் மார்க் ஐடென்டிஃபிகேஷன் 1. ஸோ இது எது என்னென்னா ஸோ உங்களுக்கு ஒரு அடையாளங்கள், அங்கே அடையாளங்கள். இப்போ வந்து ஒருத்தருக்கு மச்சத்தை மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மச்சம் அப்படின்னா மோல் அங்கிற வார்த்தைங்கிறது ஏ மோலின் ரைட் ஹேண்ட் லைட் லெக்கு, இந்த மாதிரி வந்து நீங்கள் மச்சம் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை அது தழும்பு, இந்த 2 வந்து நீங்கள் வந்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மச்சம் இருக்குன்னா அது மச்சம் எந்த பார்ட்ஸில் உடம்புல, கையிலையா கால்லையா கழுத்துலையா, ஸோ அதை வந்து வச்சோம்னா இப்போ ஸ்கேர் அதுன்னு தழும்புனா ஸ்கேருன்னு சொல்லுவாங்க, SCAR. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 2ஐயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அந்த லாங்குவேஜ், அப்புறம் வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன கம்யூனிட்டி,
அப்படிங்கிறத என்ன கம்யூனிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணணும், அந்த கம்யூனிட்டி பேர் போடணும், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும், அந்த கம்யூனிட்டி யார் வழங்கினா தாலுக்கா அளவில் ஹெட் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் வந்து இஷ்யூங் ஸ்டேட் எந்த ஊரில் தமிழ்நாடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் இங்கே கொடுத்துட்டு ஃப்ரீ ட்ராவல் பாஸ் இது வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவுகளுக்கு வந்து உண்டு. ஓவரால் ஃப்ரீ ரயில் ட்ராவல் பாஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எல்லாருமே இங்கே என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் எது, பெர்மனன்ட் அட்ரஸ்ஸு. சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரே தான் இருக்கும். ஒரே இருந்துச்சுன்னா இந்த டிக் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே இங்கே ஆட்டோ ஃபில் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ப்ரெசன்ட் எந்த ஊரில் இருக்கீங்க, இப்போ மதுரைனா மதுரை அப்படின்னு போட்டு அது பின்கோடு போட்டுருங்க. இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு ஊரில் இருக்கீங்க, வேறு ஐடி ப்ரூஃப் இருக்குன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தோன்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு யாரும் எதுக்காக இருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸரிப்ஷனாக இல்லை, டிசபிலிட்டியாக இல்லை, அப்புறம் வந்து ஸ்கிரேப்பு தேவையா நமக்கு தேவையில்லை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸாக இல்லை, அப்புறம் வந்து ஆர் யூ எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வே நோ, அப்புறம் வந்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது நமக்கு தேவை இருக்காது. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த ஸ்டெப்பில் கொடுக்கணும். சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர். சரிங்களா? அப்புறம் உங்கள் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10th மட்டும் மென்ஷன் பண்ணால் போதுங்க. சரிங்களா? ஸோ இது குரூப் டீனால 10th மட்டும் போதும். அடிஷனலாக வந்து ஐடிஐ படிச்சுன்னா ஐடிஐ போடலாம், இந்த என்இஎஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அது கொடுக்கலாம். நீங்கள் 10th இது போதுமானதான். சரிங்களா? அப்போ 10th ஃபில் பண்ணி 10th ரோல் நம்பர் கேட்கும், சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும், ஸோ என்ன லாங்குவேஜ், எந்த மாவட்டத்தில் படிச்சிங்க, டேட் ஆஃப் பாசிங் கேட்கும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோடு. இந்த ஃபோட்டோ அப்லோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ கேபின்னா 50 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் இருக்குங்க. அது பார்த்துங்க, 50 கேபிலேருந்து 100 கேபி இருக்கணும். இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து சிக்னேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர். ஸோ இதுவும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, மேக்ஸிமம் சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணுறது. சரிங்களா? இங்கே ++ன்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணேன்னா எல்லாம் ரைட் சைடு போயிடும். நான் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் எல்லாத்தையுமே இந்த ரைஸ் இருந்ததுனால எல்லா போஸ்ட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எலிஜிபிள் போஸ்ட் ஜோன்ஸு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு அப்படியே உட்காந்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் பை டிக்ளேர் பண்ணிட்டு எந்த பிளேஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட வேண்டியதான். சேவ் பண்ணினோடனே உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ வந்துடும். ஸோ நீங்கள் எதாவது ஃபில் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வந்துட்டு இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அத்தனையும் இதில் வந்து ஓவராலாக வந்து ப்ரிவியூ வந்துடும். பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து, கரெக்டாக இல்லைன்னா எடிட் கொடுத்து பின்னாடி போங்க, கரெக்டாக எல்லாமே இருக்குது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்து பதட்டப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ அப்ளை ஆன்லைன் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நல்லா கிராப் பண்ணி சைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் இதுதான் மேண்டரியாக வேணும். ஸோ வந்து சீக்கிரம் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம ரயில்வே குரூப் டிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற போகிறோங்க. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 5 days ரெடி ஆகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸஸில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வருது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்டேட்டட் சிலபஸ் வச்சு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம். விருப்பம் ஒன்றுங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இந்த அப்ளை ஆன்லைன் தொடர்பாக டவுட் இருந்தாலும் நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.